துன்ப நேரத்திலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். துன்ப நேரத்தில் ஸ்தோத்திரிச்சாங்களா யாராவது? யோபு 1:20-21 துன்ப நேரத்தில் எல்லாத்தையும் இழந்து போனார் யோபு. மீதி இருந்து மனைவி மட்டும்தான். அவன் என்ன சொன்னான்? தூஷித்து ஜீவனை விட்டு சொன்னான். ஆனாலும் யோபு ஆண்டவரை மறக்கல, ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேல் 6:10 வாசிக்கல வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டு அறிந்த பொழுதிலும் என்ன செய்தானா? வழக்கத்தின்படியே மேலறையில் போய் பலகனியை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேங்க் காட். இதுல வாசிக்கிற 42 5வது வசனம் என்ன? தாவீது அந்த அதுலா குகையில இருந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரை பார்த்து, என் ஆத்மாவே ஏன் எனக்கு கலங்குகிறாய், ஏன் எனக்கு துக்கப்படுகிறாய், தேவன் நோக்கி காத்துரு அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க. துன்பத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்பத்தில் மாத்திரமல்ல, நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்தனால் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.